நீங்க வாங்குறது தகடு டோரா ஸ்டீல் டோரா நீங்க பாத்துங்க. வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா தகடு டோர் தான். டோர் நல்ல ஸ்ட்ரென்த் இருந்தாதான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா டோர்னு அர்த்தம். நல்ல டியூரபிலிட்டி டோர் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா டோரோட வெயிட் தான். 50 இயர்ஸ் ஆனா கூட டோர் வந்து ஒண்ணுமே ஆகாது சார். கேஸ்டர் அலுமினியம்னா லாஸ்ட் டைம் நிறைய வீடியோ சொல்லியிருக்கு, மேக்னெட் ஒட்டாது சொல்லிட்டு. கேஸ்டர் அலுமினியம் மேக்னெட் ஒட்டாது. பாருங்க, மேக்னெட் ஒட்டல பாருங்க. இதுதான் ஒரிஜினல் கேஸ்டர் அலுமினியம் டோர். உங்களுக்கு மேக்னெட் ஒட்டல, மேக்னெட் ஒட்டல. இதுல ஒட்டும் பாருங்க, இதுல ஒட்டுது. இது ஸ்டீல், இது அயன். ஓகேங்களா? இது பாருங்க, இது கேஸ்ட் அலுமினியம். இதுதான் ரியல் கேஸ்டல் அலுமினியம் சொல்லுவாங்க. நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் இதே மாதிரி மாடல் வந்துட்டு ஜிஐல செஞ்சுட்டு கேஸ்டல் சொல்றாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு இன்னைக்கு இந்த மாடல் எடுத்து வந்திருக்கேன். வணக்கம் சார், நான் உங்க சைட் பேசுறேன் சார். சைஸ் ஸ்டீல் இருந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப அருமையான வீடியோ பார்க்கலாம். நீங்க பிளஸ் அவேர்னஸ் ஆகலாம் ஸ்டீல் டோர் பத்தி என்ன சொல்லிட்டு. எவ்ரி வீடியோல நான் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன். பிளஸ் குவாலிட்டி பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். கம்பேர்ட் டு சைட் டோர்ஸ் மத்தவங்க என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. சாரி டு சே, எவ்ரி டைம் நான் வந்துட்டு கம்பேரிசன் பண்றேன், மத்த பத்தி நான் குறை சொல்லி சொல்றேன் அப்படின்னு கிடையாது. அப்படி தப்பா நினைக்காதீங்க. நான் வந்து அவேர்னஸா கொடுக்குறேன். உங்க பணத்துக்கு நீங்க என்ன பொருள் வாங்குறீங்க, ஜென்யூனா வாங்குறீங்களா, பெஸ்டா வாங்குறீங்களா, ஏன் நீங்க வந்து லோ குவாலிட்டி டோர் போய் வாங்குறீங்களா, அது வந்து இங்கேயே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அதனால தான் நான் உங்களுக்கு எவ்ரி வீக் எவ்ரி மந்த் வந்துட்டு ஒரு புது வீடியோ போட்டு அவேர்னஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது நிறைய பேர் இந்த பேக் சைட்ல டோர் பாக்குறீங்களா, இந்த டோர் வந்து ரொம்ப அருமையான டோர். இது வந்து அட்லியர் டோர் பேர் எங்களுது. இதுதான் ரியல் கேஸ்டல் அலுமினியம் சொல்லுவாங்க. நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன். கேஸ்டல் மெட்டீரியல் வேற, ஸ்டீல் ஜிஐ மெட்டீரியல் வேற சொல்லி. நிறைய பேர் இதே மாதிரி மாடல் வந்துட்டு ஜிஐல செஞ்சுட்டு கேஸ்டல் சொல்றாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு இன்னைக்கு இந்த மாடல் எடுத்து வந்திருக்கேன். கேஸ்டர் அலுமினியம்னா லாஸ்ட் டைம் நிறைய வீடியோ சொல்லியிருக்கு, மேக்னெட் ஒட்டாது சொல்லிட்டு. கேஸ்டர் அலுமினியம் மேக்னெட் ஒட்டாது. பாருங்க, மேக்னெட் ஒட்டல பாருங்க. இதுதான் ஒரிஜினல் கேஸ்டர் அலுமினியம் டோர். உங்களுக்கு மேக்னெட் ஒட்டல, மேக்னெட் ஒட்டல. இதுல ஒட்டும் பாருங்க, இதுல ஒட்டுது. இது ஸ்டீல், இது அயன். ஓகேங்களா? இது பாருங்க, இது கேஸ்டர் அலுமினியம். இது வந்து ஒரு 50 இயர்ஸ் ஆனா கூட டோர் வந்து ஒண்ணுமே ஆகாது சார். உங்களுக்கு தாராளமா உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி. இதே கேஸ்டல் டோர் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு லோ குவாலிட்டி ஜிஐல எடுத்துட்டு வந்துட்டு 80,000 90,000 சொல்லி விற்கிறாங்க. இது வந்து கேஸ்டல் அலுமினியம் ஒரிஜினல் டோர். இது ஹை குவாலிட்டி டோர். ஒரு 50 இயர்ஸ் இருக்கும். நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அருமையா இருக்கும். லைஃப் டைம் இந்த டோர் உங்கள்கிட்ட இருக்கும். அதான் சாதாரண ஜிஐ டோர்ல அந்த மாதிரி மேக்னெட் ஒட்டிடும். ஸோ அது அந்த மாதிரி குவாலிட்டி எடுத்துட்டு வந்துட்டு அவங்க கேஸ்ட் அலுமினியம் சொல்லிட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு ஏமாத்தி விற்கிறாங்களா, தெரிஞ்சு விற்கிறாங்களா அது எனக்கு தெரியாது. கஸ்டமருக்கு வந்துட்டு லாங் லாஸ்டிங்கா நான் பிசினஸ் பண்ண விரும்புறேன். அதே மாதிரி நான் கேஸ்ட் அலுமினியம்னு இருக்கு. அது ஜிங்க் அலை சொல்லுவாங்க. அது நாங்க ஜிங்க் அலை சொல்லுவோம். அது வந்து இதுல ஒட்டும். இது வந்து 4 கேல். இது 4 கேல் சார். இது வந்து கேஸ்ட் அலுமினியம் கிடையாது. இது ஜிங்க் அலை சொல்லுவாங்க. ஜிஐயோட நல்ல குவாலிட்டி. ஆனா இதுல வந்துட்டு மேக்னெட் ரொம்ப கம்மியா டெஃபினேஷன்ஸ்ல ஒட்டும். உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா ஒட்டாது. ஏன்னா இதுல வந்து ஜிங்க் கோட்டிங் டோர்னால பாருங்க, இது பாத்தீங்களா, இதுல ஒட்டிடுச்சு. இதுதான் உங்களுக்கு வந்து சொல்றது வந்து குவாலிட்டியில டிஃபரன்ஸ் சொல்றது, மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பே பண்ற அமௌண்ட்க்கு அந்த குவாலிட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பாருங்க டோர்து. நல்ல குவாலிட்டி இருக்கு. 100% ஜென்யூன் ப்ராடக்ட் தான் அவங்களுக்குலாம் சேல் பண்றேன் நான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா சையட் டோருக்கு மத்தவங்க என்ன டிஃபரன்ஸ் சொல்லி. அதே மாதிரி இது ஒரு டோர் இருக்கு, இது ஒரு மாடல். இது வந்து ஜிங்க் அலை டோர் தான். இது உங்களுக்கு மேக்னெட் ஒட்டும் பாருங்க, மேக்னெட் பாருங்க. ஸோ வந்துட்டு இதோட பிரைஸ் கம்மி உங்களுக்கு. ஓகேங்களா? இதோட பிரைஸ் கம்மி உங்களுக்கு, இதோட பிரைஸ் ஜாஸ்தி. ஏன்னா அந்த குவாலிட்டினால தான் உங்க பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு மாறும். உங்களுக்கு நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஜென்யூன் பிரைசிங் கொடுக்குறோம், பிளஸ் வந்து நல்ல குவாலிட்டி கொடுக்குறோம். சையட் டோர்ஸ்ல உங்களுக்கு ப்ராடக்ட் பாருங்க, ரொம்ப நல்லா அழகா இருக்கும். பிளாக் கலர் கிடையாது, இது கிரே கலர். உங்களுக்கு இது கிரே, நாட் பிளாக். பிளாக் ஃப்ரேம் இருந்தாலும் யாரும் கஸ்டமர் விரும்பல. பிளாக் வேண்டாம் பாய், எங்களுக்கு வேற ஏதாவது கலர்ல எடுத்துருவாங்க சொன்னோன்னே நாங்க கிரே கலர்ல ஃப்ரேம் எடுத்து வந்திருக்கோம். வாஸ்துபடி பாத்தீங்கன்னா பிளாக் கலர் போடக்கூட சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். உங்களுக்கு அப்படியே வந்துட்டு பிளாக் கலரை விட நாங்க கிரே கலர் எடுத்து வந்திருக்கோம். வாஸ்துபடி பிளாக் யாரோ போடல கஸ்டமர்லாம். ஸோ அதனால நாங்க அவாய்ட் பண்ணிட்டு இது ஃபுல் ஃப்ரேம் வந்து கிரே கலர் எடுத்துட்டு வந்துட்டோம். டோரும் கிரே கலர். இதுல நோ எனி ஆட்டிடியூட் ஆஃப் பிளாக். உங்களுக்கு இந்த டோர்ல எதுவுமே பிளாக்கே இல்லை. இது இஸ் கிரே கலர். இது சில்வர் கிரே மாதிரி கிரே வித் கோல்டன் பேக் ஆஃப் உங்களுக்கு பெயிண்ட்ஸ் இருக்கு இதுல. ஸோ உங்களுக்கு இதுல பிளாக்கே இதுல இன்வால்வ்மெண்ட் இல்லை. இதுல உங்களுக்கு டோட்டல் டோர் வந்து கிரே. இது பாத்தீங்க, இதுவும் கிரே தான். இதுல வந்துட்டு பிளாக் இன்வால்வ்மெண்ட் இல்ல, ஃப்ரேமும் பிளாக் இல்ல, இந்த டோரும் பிளாக் இல்ல, டோட்டல் கிரே தான். இந்த டோர்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஈஸி டு ரீபெயிண்ட். ஃபியூச்சர்ல இது கலரே போகாது உங்களுக்கு. பட் நீங்க ஒரு 15-20 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க ஒரு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா
உங்களுக்கு இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்க கலர் நீங்க அந்த கலர் அடிச்சிடலாம். இல்லைன்னா எங்களுக்கே சொன்னீங்கன்னா நாங்க பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. அது அவசியப்படாது. ஒரு 15-20 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒரு விண்டோ டோர் வந்திருக்கு 3.5 கீழ, அதுவும் நான் காட்டுறவாங்க. இது வந்து சர்ஜன் சொல்லுவாங்க டோர் பேரு. ரொம்ப அருமையான டோர், ஹை குவாலிட்டி ஹை டெஃபினிஷன் டோர், உங்களுக்கு காப்பர் கோட்டட் டோர். இது வந்து ஃப்ரண்ட்ல கிரில் மாதிரி ஒரு இருக்கு வித் மஸ்கிட்டோ மெஷோட. இது வீட்டு உள்ள யாராவது ஆளுங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், நீங்க திறந்து கூட வச்சுக்கலாம். வித் மஸ்கிட்டோ மெஷோட வந்துடும். நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், யார் வந்திருக்கு வெளில வந்திருக்கா செக் பண்ணிக்கலாம். வீட்டில் யாராவது லேடிஸ் யாராவது பசங்க தனியாக இருந்தாங்கன்னா they can communicate who is in outside சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த டோர் வந்து ஹை டெஃபினிஷன் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல். அது ரொம்ப அருமையான டோர். 3.5 கீழ் மட்டும் தான் வரும், வேற எதாவது சைஸ்ல வராது இந்த டோர். ஷோரூம் வாங்க, ஷோரூம் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு குவாலிட்டி பத்தி தெரியும். ஒரு நல்ல டோர், நல்ல டியூரபிலிட்டி டோர் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா டோரோட வெயிட் தான். இப்போ வந்து சையத் டோர் வெயிட்டான ப்ராடக்ட் விற்கிறேன் அப்படின்னா எவ்ரி இம்போர்ட்டர் கிட்ட நான் டோர் வெறு கம்பெனியோட டோர் வாங்குறேன், இம்போர்ட்டர் கிட்ட டோர் வாங்குறேன். அந்த டோர் பாத்தீங்கன்னா இப்போ அந்த கண்டெய்னர்ல வந்துட்டு இப்படி இருக்கு குவாலிட்டி, இன்னும் அடுத்த கண்டெய்னர் வருது இப்படி குவாலிட்டின்னு பக்காவா சொல்ல முடியாது. இதே குவாலிட்டி அடுத்த கண்டெய்னர்ல எடுத்துட்டு வராங்க சொல்லிட்டு இம்போர்ட்டர்ஸ் வெளில இருக்க ஆளுங்க கம்பெனியால எடுத்துறாங்க கேரண்டியா சொல்ல முடியாது. அது நான் தான் செக் பண்றேன். நான் தான் உங்களுக்காக செக் பண்ணி தரமான பொருள் இருந்தாதான் நான் ஷோரூம்ல உள்ள வச்சு சேல் பண்றேன். இல்லையா இல்ல வெளில வச்சு வைக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு 4-5 ப்ராடக்ட் நான் ஷோரூம்ல இருந்து வெளில எடுத்துட்டேன் டிஸ்பிளே. ஏன்னா இப்போ வந்து கண்டெய்னர்ல அதுல வந்து வெயிட் குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்தது, வெயிட் இஷ்யூஸ் இருந்தது. அதனால தான் நான் அந்த ப்ராடக்ட் விற்கல. உங்களுக்கு மறைக்காம நான் சொல்றேன். மத்த நல்ல குவாலிட்டி யார் எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட தான் நான் வந்து டோர் எடுத்து இப்போ சேல் பண்றேன். 3 அடி டோர்ல வந்துட்டு மேக்ஸிமம் எங்க டோர் வெயிட் பாத்தீங்கன்னா 48 கேஜி வரும் சிங்கிள் லாக்கு. மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 50 கேஜி பிளஸ் வரும் உங்களுக்கு. அதே நீங்க வந்துட்டு வேற யாரா எங்கேயோ கடைக்கு போனீங்கன்னா நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அந்த டோர் நல்ல டோரா, நீங்க வாங்குறது தகடு டோரா ஸ்டீல் டோரா நீங்க பாத்துங்க. வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா தகடு டோர் தான், அது ஸ்டீல் டோர் கிடையாது, ஜிஐ டோரே கிடையாது. அது கோல்ட் ரோல் சொல்லுவாங்க. கோல்ட் ரோட ஷீட் திக்னஸ் கம்மியா இருக்கும். இது எப்பவுமே ஒரு 3 அடி டோர் வாங்குனீங்கன்னா இது ஒரு 3 அடி டோர் ஒயிட் டோர். அது ஓகேங்களா? மார்க்கெட்ல நான் ஒயிட் டோர் எடுத்துறோம், நிறைய பேர் ஒயிட் டோர் எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட டென்சிட்டி என்ன இப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நீங்க பொருள் பார்த்தாலே தெரிஞ்சிடும், டோர் தூக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். வெயிட் போட்டு பாருங்க. வெயிங் மிஷின் வீட்டுல இருக்கும், வாடகை வாடகையோட கிடைக்குது வெளில. நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த கடலை எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்க இதோட டோரோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. வெயிட் இருந்துச்சுன்னா அது ஸ்டீல் டோர், வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அது தகடு டோர் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஈஸியா வந்து டோர் வடிச்சு உள்ள போயிடுவோம், சீக்கிரமா தட்டிட்டு திருட எடுத்துட்டு போயிடுவான். செகண்ட் ஃபில்லிங். நிறைய பேர் கேட்கறாங்க கஸ்டமர், ஃபில்லிங் சொல்றாங்க. இப்படி பை ஃபில்லிங் பண்ணுமா, காங்கிரீட் பண்ணுமா? காங்கிரீட்க்கும் டோருக்கு டென்சிட்டி, டோரோட ஸ்ட்ரென்த்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. நீங்க வந்து காங்கிரீட் உள்ள போட்டீங்கன்னா டோர் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. நாளைக்கு ஏதாவது டோர் நீங்க சடனா ஒரு பொருள் நீங்க எடுத்துட்டு வாரண்டியில கிளைம் பண்ணோம்னா இது கையிட்டு தான் வேற டோர் கொடுக்க முடியும். இல்ல டோர் மட்டும் மாத்திக்கலாம், ஃப்ரேம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் கலை ஊத்துவீங்க, இந்த பக்கம் கலை ஊத்திடுவீங்க, எவ்வளவு ஊத்துவீங்க தெரியாது. இதோட டென்சிட்டி அலைன்மெண்ட் வேற இருக்கும், இதோட அலைன்மெண்ட் வேற இருக்கும். டோர் மாட்டும் போது செட் ஆகாது. ஸோ வந்துட்டு மக்களுக்கு அவேர்னஸ் இது. ஆங்கர் போல்ட் தான் பெஸ்ட் உங்களுக்கு. இல்ல சவுண்ட் தட்டுனா சவுண்ட் வருதுன்னா நீங்க ஃபால் சீலிங்கோட பிஓபி நீங்க உள்ள போட்டீங்கன்னா தட்டுனா சவுண்ட் வராது. இல்லைன்னா நீங்க ஃபோம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இந்த ஆட்டிடியூட் பண்ணிக்கலாம். நீங்க கலவை போட்டீங்கன்னா டோர் கண்டம் ஆயிரும், டோர் கழட்ட முடியாது. நாளைக்கு ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க டோர் கழட்டி திருப்பி நீங்க யூஸ் பண்ண முடியாது. பெரிய மிஷின் வச்சுதான் கமாண்டர் மிஷின் வச்சு உடைக்கணும், அப்போ டோரோ கைக்கு வராது. நீங்க சடனா ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா டோர் வெயிட் வந்து ரைஸ் பண்றீங்க, கையிட்டு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க என்கிட்ட, ஒரு 15 இந்த டோர் வேண்டாம் பை எனக்கு வேற டோர் கொடுங்கன்னா நான் பை பேக் பண்ணிப்பேன் உங்கள்கிட்ட, அது கூட பண்ணிக்கலாம். பட் நீங்க கலவை போட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்னும் ஸ்டீல் டோர் பத்தி டீட்டெயில் தெரியணும், சையத் ஸ்டீல் ஹோல்சேல் சென்னை கான்டாக்ட் பண்ணுங்க சார். நன்றி, வணக்கம் சார்.